அஞ்சலி வயித்துல கருவே உருவாகல. 5 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து நிறைய பணத்தை கொடுத்து நான் கர்ப்பமா நடிச்சாதான் இலக்கியாவை ஜெயிக்க முடியும், பிரெக்னன்ட்னு பொய்யா ஒரு ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு கேட்டா. நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு கொடுத்துட்டேன். சந்தேகம் வரக்கூடாதுன்னு அவ வயித்துல பேடு வச்சுக்கிட்டா. கேட்டியா கேட்டியா? இத்தனை நாளா இலக்கியா இதத்தானே சொல்லிக்கிட்டு இருந்தா, அவ கர்ப்பமா இல்லன்னு. கடவுளே, ஏன் இந்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணா? ஐயோ, இந்த கூறு கெட்ட டாக்டர் உளறிக்கிட்டு இருக்காளே, என்ன பண்றது? சமாளிக்கணுமே, சமாளிப்போம். டாக்டர், என்ன உளறீங்க? அஞ்சலி கிட்ட காசு வாங்கிட்டு போய் சொன்னீங்களா? யார்கிட்ட போய் கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப இவங்க கிட்ட தானே காசு வாங்கிட்டு போய் சொல்லிட்டு இருக்கீங்க. எதையோ சொல்லி டாக்டரை மாத்தி பேச வச்சுட்டு என் பொண்ணு மேல பழி போட பாக்குறீங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அஞ்சலி கர்ப்பமா இருந்ததும் நிஜம், அத நீ கலைச்சதும் நிஜம். என்னத்த பேசுறீங்க? கலைஞ்சிருச்சுன்னு டாக்டர் சொன்னா கேள்வி கேட்காம நம்புறீங்க. அதே டாக்டர் கர்ப்பமே இல்லன்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க. என்னத்த இந்த நாடகத்தை அந்த அஞ்சலியோடு சேர்ந்து நீங்களும் நடத்துறீங்களா? நிறுத்துங்க எல்லாரும். டாக்டர், நீங்க சொல்றது போய் தானே? அஞ்சலி கர்ப்பமா தான் இருந்தா எனக்கு நல்லா தெரியும் டாக்டர். ஐயோ இல்ல கார்த்திக். ஐயோ என்ன பண்ற? தலையில போட்டு கொல்லுங்க. என்ன பண்ற? டேய் கார்த்திக், என்னடா பண்ற? யார்கிட்ட போய் சொல்றீங்க? அஞ்சலி பிரெக்னன்ட்னு எல்லா டாக்டரும் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுவும் டாக்டரே ரெட்ட குழந்தைன்னு சொல்லிருக்காங்க. நீங்க எப்படி கர்ப்பம் இல்லன்னு சொல்றீங்க? ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தப்பாயி என் குழந்தைய கலச்சிட்டீங்களா? அதுக்கு தான் இப்ப மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ஐயோ இல்ல கார்த்திக், அப்படி எல்லாம் இல்ல. பாருங்க, இப்ப உண்மையை சொல்லல. கார்த்திக் சொன்னா கேளு கார்த்திக். டாக்டர் சொல்றது உண்மைதான். இந்த உண்மை எனக்கு ஏற்கனவே தெரியும் கார்த்திக். அத சாட்சியோட நிரூபிக்கணும்னு தான் இத்தனை நாளா நான் போராடிட்டு இருந்தேன். இன்னைக்கு அதுக்கு முடிவு வந்துருச்சு. யாரு உண்மையை சொல்றா, யார் பொய் சொல்றான்னு எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு தலையை வெடிச்சிட போல இருக்கு. கார்த்திக், இது பாரு, அழாத கார்த்திக். கார்த்திக், கார்த்திக். அம்மா, என் நிலைமையை பாத்தீங்களாம்மா? இங்க யார் சொல்றத நம்புறதுன்னு தெரியலம்மா. ஆக மொத்தத்துல ஒண்ணே ஒண்ணு மட்டும் நடந்துருச்சுமா. என் குழந்தை என்னை விட்டு போயிடுச்சுமா. என் குழந்தை போயிடுச்சு. கார்த்திக், உனக்கு என்ன ஆச்சு? டேய் போன் கொடு. ஜானு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். நீ போனை வை. கடவுளே, கார்த்திக்கு என்ன ஆச்சு? டேய் விடுறா கார்த்திக். இங்க பாரு. டேய் விடுறா. சொன்னா கேளு. டேய், நல்லவங்க மாதிரி வேஷம் போடாதீங்க. இல்லடா, நான் என்ன சொல்ல வரேன்? கார்த்திக், நான் சொல்றது சத்தியம். அஞ்சலி கர்ப்பமா இல்ல. நான் நம்ப மாட்டேன். எனக்கு நம்பிக்கை வரல. நீங்க பொய் சொல்றீங்க. டேய், நாங்க சொன்னா கேளுடா. அஞ்சலி உன்னை நல்லா ஏமாத்தி இருக்கா. நீ இத பாரு. இலக்கியா, அதை காட்டு. இங்க பாருடா. இங்க பாரு, மாசமா இருக்கிறதா நீ இன்னும் எத்தனை நாளைக்கு உன் புருஷனையும் குடும்பத்தையும் ஏமாத்திட்டு இருக்க போறேன்னு எனக்கு தெரியாது. ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த டிராமாவுக்கு ஒரு முடிவு கட்டு. அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. கவலைப்படாதீங்க டாக்டர், நான் கர்ப்பமா இல்லைங்கிறத யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த பைக்கர் தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கான். நாங்க இந்த டாக்டரை பார்த்துட்டு போகும்போது வழியில அவனை பார்த்தோம். அப்ப என்னாச்சுன்னா, கௌதம், நான் நினைச்சது சரியா போச்சு. மாலினி டாக்டர் காசை வாங்கிக்கிட்டு கர்ப்பம் இல்லாத அஞ்சலிய கர்ப்பம்னு சொல்லி அவளோட சதிக்கு தொண போயிருக்காங்க. கௌதம், காரை நிறுத்துங்களேன். ஏன், என்னாச்சு? நிறுத்துங்க கௌதம். என்ன விஷயம் சொல்லு. காரை நிறுத்துங்க.
என்ன இலக்கியா? அங்க பாருங்க, அது யாருன்னு பாருங்க. அந்த பைக்கர் அங்க இருக்கான் பாருங்க. இவ அடிக்கடி அந்த அஞ்சலியை பிளாக்மெயில் பண்ணி பணத்தை கறந்துகிட்டே இருக்கான். இவனை மட்டும் நம்ம விசாரிச்சோன்னு வைங்க, அஞ்சலியோட தில்லுமுள்ளு பத்தி ஏதாவது நமக்கு தகவல் கிடைக்கும். அப்படிங்கிறியா? விசாரிச்சிரும். வா. எங்கடா தப்பிக்க பாக்குற? ஹலோ, யார் நீங்க? கையெடுங்க முதல்ல. கையெடுங்கன்னு சொல்றல, எதுக்கு பிடிக்கிறீங்க? எதுக்கா? எதுக்குடா அஞ்சலியை பிளாக்மெயில் பண்ற? என்னது? நானா? நானும் அப்படி பண்ணலையே. கொன்னு போட்டுருவோம் பாத்துக்கோ. சொல்றா உண்மைய. சொல்றா உண்மைய. சொல்லு. அது செலவுக்கு பணம் இல்லைன்னா அப்பப்ப அவகிட்ட கேட்டு வாங்குவேன், அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. ஏய், கதை விடாத. அஞ்சலி உனக்கு பயந்துகிட்டு பணம் நகை கொடுக்கறதெல்லாம் நான் பாத்திருக்கேன். என்ன சொல்லி அவளை பிளாக்மெயில் பண்ண சொல்லுடா. சொல்றா. உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். வண்டி ஸ்டார்ட் பண்ணி கியரை போட்டு வண்டிக்கு ஆக்சிலரேட்டர் கொடுப்போம். உண்மையை சொல்லல, முகத்தை சாண பிடிக்கிற மாதிரி சக்கரத்துல வச்சு தேய்ச்சிருவேன். சொல்றா. சொல்றா. சொல்லிடுறேன். சொல்லிடுறேன். அஞ்சலி கர்ப்பமா இல்லைன்ற வீடியோ வச்சுதான் அவளை மிரட்டினேன். நீ என்ன சொல்ற? என்ன வீடியோ அது? சொல்றா. ஒரு நாள் அஞ்சலி மாலினி டாக்டர் கிட்ட அவளோட போலி கர்ப்பத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா. அப்ப நான் எடுத்த வீடியோ தான் அது. அந்த வீடியோவை காட்டு. காட்டுறா. கர்ப்பமா இருக்கேன்னு போய் தானே சொல்லிட்டு இருக்க. வயித்துல குழந்தை இருக்குன்னு நீ ஏமாத்துறது கார்த்திக்கு தெரிஞ்சது, உன்னோட சேர்த்து எனக்கும் பிரச்சனை தான். கார்த்திக் கிட்ட அஞ்சலி கர்ப்பமா இருக்கிற மாதிரி ஏமாத்துறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் இந்த வீடியோவை கார்த்திக் கிட்ட காமிச்சிருவேன்னு மிரட்டி அடிக்கடி அஞ்சலி கிட்ட பணம் வாங்குவேன். கௌதம், அஞ்சலியை சிக்க வைக்கிறதுக்கு அருமையான ஆதாரம் கிடைச்சிருச்சு. இது போதும் அவளை காலி பண்றதுக்கு. இல்லக்கா, இவன் மொபைலை வாங்கி அந்த வீடியோவை நம்ம மொபைலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணு. கௌதம், வந்துருச்சு. ஏன் மொபைலுக்கு அனுப்பியிருக்கேன். இவனை இப்ப போலீஸ் கிட்ட ஒப்படைக்கணும். ஏசிபிக்கு போன் பண்ணு. சார் சார், எதுக்கு சார் போலீஸ்லாம்? அதான் நான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேனே சார். என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் ஓ, சார். நீ உண்மையை சொல்லிட்டா நீ யோகியன் ஆயிடுவியா? நீ போன் பண்ணு. மேடம், சார் சார் சார், ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். டேய், இப்ப நான் உன்னை விட்டான்னு வச்சுக்கோ, அஞ்சலி மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பொண்ணுங்களை பிளாக்மெயில் பண்ணுவேன். உன்னை இல்ல கம்பி என்ன வைக்கணும், அப்பதான் உனக்கு புத்தி வரும். சார் சார் சார், ப்ளீஸ் சார். ஹலோ சார், நான் இலக்கியா பேசுறேன். ஓகே சார், தேங்க்யூ. கௌதம், ஏசிபி கிட்ட விஷயத்த சொல்லிட்டேன். அவர் உடனே போலீஸ் அனுப்புறேன்னு சொல்லிருக்காரு. வந்துட்டாங்க. சார், நீங்க தானே சார் கௌதம்? ஆமா. ஏசிபி சார் அனுப்புனாரு. ஏசிபி சார் கிட்ட சொன்னது இவனை பத்தி தான். உன்னை கூட்டிட்டு போங்க. ஏய் வாடா, பொண்ணுங்களை பிளாக்மெயில் பண்ற, உன்னை நாடம் கட்டுற பாரு. சார் நீங்க போங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். சார் ஒரு நிமிஷம். இந்தாங்க சார், இது அவனோட மொபைல். இதுல எல்லா எவிடன்ஸும் ஓகே இருக்கு மேடம், சார். நாங்க பாத்துக்கிறோம். டேய் வாடா, வா உள்ள போடா. நான்
நான் கர்ப்பமா இல்லைங்கிறத யாருமே கண்டுபிடிக்க முடியாது. கௌதம், அஞ்சலி வசமா சிக்கிட்டா. சரி வா போலாம். ஐயோ, அஞ்சலி வசமா மாட்டிக்கிட்டா போல இருக்கே. வீடியோ ஆதாரம் காட்டி நம்ப வச்சிருவாங்க போல இருக்கே. கார்த்திக், தான் கர்ப்பம்னு அஞ்சலி சொன்னப்ப கொஞ்ச நாளே அவ பொய் சொல்றான்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா சாட்சி இல்லாததால அவ தப்பிச்சுக்கிட்டே இருந்தா. அந்த பைக்கர் பையன் அஞ்சலி அடிக்கடி பிளாக்மெயில் பண்றதா இலக்கியா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு அவன் வசமா மாட்டினதும் உண்மையை வர வச்சிட்டோம். போலி கர்ப்ப விஷயத்தை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோன்னு அஞ்சலிக்கு தெரிஞ்சு போச்சு. அஞ்சலி தப்பிக்கிறதுக்காக நான் தள்ளிவிட்ட மாதிரி நாடகம் ஆடி அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு இந்த டாக்டர் விட்டு சொல்லியிருக்கா. அண்ணே, இவ்வளவு நாளா முட்டாளா இருந்திருக்கேன். என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல? ஆ? எல்லாம் எல்லாம் போய் எல்லாம் என்னால முடியல. தலையை சுத்துதா. டேய் டேய் டேய், நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா? சத்தியமா கார்த்திக், நீ நம்புறதுக்கு இன்னொரு சாட்சியம் கூட இருக்கு. இத பாரு, இது அஞ்சலி மெடிக்கல் ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணதுக்கான பில்லு. பாரு கார்த்திக். அவ டேப்லெட், நாப்கின்லாம் வாங்கியிருக்கா. அவ கர்ப்பமா இருந்தா எதுக்கு இதெல்லாம் வாங்கணும்? ஆஹா, அஞ்சலிய சுத்தி வளைச்சு செக் வச்சுட்டாங்களே. இப்ப என்ன பண்றது? ஏய், என்னடி எதையோ காமிச்சு மாப்பிள்ள மனச மாத்த பாக்குறியா? இப்ப ஏதோ ஏஐன்னு ஒரு டெக்னிக் வந்திருக்காமே, அதுல அஞ்சலியும் டாக்டர் பேசுற மாதிரி வீடியோ ரெடி பண்ணலாமாமே. காசு கொடுத்தா மெடிக்கல் ஷாப்ல இந்த மாதிரி 1000 பில்லு கொடுப்பாங்க. யாரடி ஏமாத்த பாக்குற? நீ தாண்டி அஞ்சலியோட கர்ப்பத்தை கலைச்ச. அத்தையாச்சின்னு நானும் பொறுத்து போனா ரொம்ப தான் ஆட்டம் போடுறீங்க. அஞ்சலி கெட்டு போனதுக்கு காரணமே நீங்க தான். தப்புனா தப்புன்னு சொல்லி குழந்தைய வளர்க்கறவங்க தான் தாய். ஆனா உங்க பொண்ணு என்ன தப்பு பண்ணாலும் இப்படி சப்போர்ட் பண்றீங்களே, நீங்களாம் ஒரு அம்மாவா? ச்சே. குரங்குக்கு பூ மாலையும் காசு மாலையும் ஒண்ணுதான். கிடைச்சா பிச்சு போட்டுட்டு போயிட்டே இருக்கும். அத மாதிரி உங்களுக்கு எல்லாம் நல்ல குடும்பத்து சம்பந்தம் கிடைச்சும் அத பயன்படுத்திக்காம நாசம் பண்ணிட்டீங்க. மாப்ள இவள நம்பாதீங்க மாப்ள. நான் என்ன சொல்ல வரேன்னா, வாய மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உங்க பொண்ணு பண்ண லட்சணத்துக்கு வாய் பேசுறீங்க. அண்ணி, எனக்கு நடந்த துரோகத்தை என்னால தாங்க முடியல. அஞ்சலி தினம் தினம் நல்ல மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்திட்டா. டேய் டேய் கார்த்திக், நீ அப்பாவாயிட்டன்னு சொல்லி சொல்லி என் கழுத்தை அறுத்துட்டா. அவளை நான் சும்மா விட போறதில்ல அண்ணி, சும்மா விட போறதில்ல. எங்க மாப்ள
சொன்னதெல்லாம் கேட்டீங்களா? போச்சு, எல்லாம் போச்சு. 5 மாசமா நம்ம கண்ட கனவெல்லாம் கலைஞ்சு போச்சு. ஐயோ, ரெட்ட குழந்தைங்களை பெத்து உங்க கையில கொடுக்கணும்னு ஆசை ஆசையா இருந்த கார்த்திக், ஆனா இப்படி பாதையில பறி கொடுத்துட்டு நிக்கிறேன். நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி. நம்ம ஆசைய அந்த இலக்கிய அநியாயமா அழிச்சிட்டா. நீங்க அப்பா ஆகிற கனவை குழி தோண்டி புதைச்சிட்டா. கார்த்திக், அவளை சும்மா விடக்கூடாது. இலக்கியா இனிமே நம்ம வீட்டுக்குள்ள வரவே கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட் அவளை வெளியே தோர்த்து விடுங்க. என்ன கார்த்திக், எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னை விட குழந்தை மேல நீங்க தான் ஆசையா இருந்தீங்க. அதை எழுந்த சோகத்துல உங்களால பேசவே முடியல. ஒரு நிமிஷம். டாக்டர் வெளியே வந்த அஞ்சலி மயக்கமா இருக்கா, அவளுக்கு அபார்ஷன் ஆன விஷயம் தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனா நீ மொத்த கதையும் சொல்லிட்டு இருக்க. அது வந்து கார்த்திக், ஏய், என் பேரை சொல்ல கூட உனக்கு தகுதி இல்ல. ஏய், கார்த்திக், என்ன தைரியம் இருந்தா கர்ப்பமா இருக்கன்னு போய் சொல்லிருப்ப. கடந்த 5 மாசமா வயித்துல ரெட்ட குழந்தை இருக்குன்னு சொல்லி சொல்லி என்ன ஏமாத்திருப்ப. உன்ன இன்னைக்கு மட்டும் அண்ணனும் அண்ணியும் உண்மையை சொல்லலன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு என்ன ஏமாத்திருப்ப? கார்த்திக், கார்த்திக், நான் என்ன சொன்னேன்னா, ஏதாவது பேசுன உன்னை கொன்னு போட்டுருவேன். இனிமே என்னடி சொல்ல போற? இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஒரு பொண்ணு எதுல வேணா போய் சொல்லுவா, ஆனா கர்ப்பத்துல மட்டும் போய் சொல்ல மாட்டா. ஆனா நீ அதுலயும் சொல்லிட்ட. உன்னை நான் விட்டு வச்சேன்னு வை, என்னை ஏமாத்துறதுக்கு நீ எந்த எல்லைக்கு வேணாலும் போவ. இங்க பாரு, நான் எதை வேணாலும் தாங்கிக்குவேன். ஆனா எனக்கு அப்பா ஆசை காட்டி ஏமாத்தினியே, அதை என்னால காலத்துக்கு மறக்க முடியாது. மறக்க முடியாது. வெளியே போடி, வெளியே போ. கார்த்திக், நான் அது வந்து வெளியே போன்னு சொல்றல. போடி, போ, வெளியே போ. போடி, வெளியே போ. சொல்லு, எதுக்காக கர்ப்பம்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்தின? சொல்லு. என்ன கார்த்திக் பேசுறீங்க? உள்ள வந்து உன் வயித்துல குழந்தை இருக்குன்னு ஏன் மாத்தினேன்னு கோவமா சத்தம் போட்டீங்க. இப்ப அதுக்கு என்ன காரணம்னு கேக்குறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? இங்க யாராவது உங்களுக்கு ஏதாவது தப்பா சொன்னாங்களா? சொல்லுங்க கார்த்திக். டாக்டர், இங்க என்ன நடக்குது? நான் மாசமாவே இல்லைன்னு கார்த்திக் சொல்றாரு. நான் கர்ப்பமா இருந்தது உங்களுக்கு தெரியும்ல, நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க டாக்டர். டாக்டர் மாட்டிக்கிட்டாங்க. சாரி அஞ்சலி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.